இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் யோவான் எழுதிய தூய நற்செய்தி வழியாக இயேசுவை பின்தொடர்வது பற்றி நாம் சிந்திக்க, இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களாக நாம் மாற இந்த இறைவார்த்தை நம்மை அன்புடன் அழைக்கின்றது. இயேசுவை நாம் ஏன் பின்தொடர வேண்டும்? இயேசு ஒளி நிறைந்தவராக இருக்கின்றார், உண்மை நிறைந்தவராக இருக்கின்றார், ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். எனவே ஞானம் நிறைந்த, ஒளி நிறைந்த, அன்பு நிறைந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் ஒளி நிறைந்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாம் திகழ முடியும், வாழ முடியும், நம்மையே நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதற்காக நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த உலகில் பல நேரங்களில் நமக்கு சோதனை வரும். இந்த மனிதனை நாம் பின்பற்றலாமே, இந்த மனிதன் இத்தகைய நிலைகளில் வாழ்கின்றானே, எனவே இது என்னை ஈர்க்கின்றதே என்று மனித வழிகளில், செல்வ நிலைகளில், பதவி இருக்கக்கூடிய அந்த நிலைகளில், நாம் இந்த உலகம் சார்ந்த நிலைகளில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் இருள் நிறைந்திருக்கும், குழப்பங்களும் பல்வேறு விதமான துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தையும், உலகில் வாழக்கூடிய மனிதர்களையும், உலகில் நாம் அடையக்கூடிய புகழையும் ஒருபோதும் நாம் பின்பற்றாமல், இயேசு ஒருவரே எனக்கு தலைவர், அவர் ஒருவரே எனக்கு சிறந்த ஆசிரியர், அவரே நான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நாம் வாழக்கூடிய வேளையில் நாம் ஒளி நிறைந்தவர்களாக, உண்மை நிறைந்தவர்களாக மாற முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் பாருங்கள், நற்செய்தி வழியாக இயேசு தீர்ப்பளிக்காதவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் இயேசுவுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் அத்தகைய ஆற்றல், அத்தகைய வல்லமை, அத்தகைய அதிகாரத்தை கொண்டவராக இருந்தாலும் அவர் ஒருபோதும் தீர்ப்பளிக்கவில்லை, யாரையும் தீர்ப்பிடவில்லை, யாரையும் தீர்ப்பிட்டு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்பதை நம் நற்செய்தியில் அவருடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகின்றது. எனவே இதன் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதிகார நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், தலைமைத்துவ நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், பொறுப்புள்ள நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையிலும் மற்றவர்களை இழிவாக நடத்தக்கூடாது, மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, மற்றவர்களை தீர்ப்பிட்டு அவர்களுக்கு ஒருபோதும் நாம் துன்பம் வருவிக்க கூடாது என்ற நிலையில் நாம் வாழ்வதற்காக இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே அந்த நிலையில் நாம் வாழக்கூடிய வேளையில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது. எனவே தீர்ப்பளிப்பது, குற்றம் சுமத்துவது, தண்டனை கொடுப்பது இவைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அமைதியான, எளிமையான, மகிழ்ச்சியான சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே வாழ்வு பெறுவதற்கான வழியை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து வாழக்கூடியவராக இருக்கின்றார். அவரை நாம் பின்பற்றக்கூடிய வேளையில் நாமும் வாழ்வை பெறுவோம். அவர் நமக்கு மன்னிப்பு வழங்கி நிலை வாழ்வை தரக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் நாமும் அத்தகைய நிலை வாழ்வை பெறுவதற்கு நம்மையே நாம் தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ற நிலை நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இயேசுவை பின்தொடர்ந்தோம் என்றால் நாம் வாழ்வு பெறுவோம். மாறாக நாம் இயேசுவை பின்தொடரவில்லை, அவருடைய வழியில் நாம் நடக்கவில்லை என்றால் நாம் வாழ்வு பெறுவது ஒருபோதும் உறுதியாக இருக்காது. ஒருவேளை நாம் இறைவன் தரக்கூடிய அந்த நிலை வாழ்வை இழக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். இறைவன் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள அவரை பின்தொடர்வோம், உண்மையின் வழியில் நடப்போம், ஒளியின் மக்களாக நாம் வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக திகழ முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.